துலாம் ராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எதையுமே சரிசமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள், ஒரு நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும், இரண்டையுமே நியாயம் எது அநியாயம் எது அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணக்கூடியவங்களாக நீங்க இருப்பீங்க. நல்ல ஒரு கவர்ச்சியாக பேசக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு பகவான் அமர்கிறாரு. 6ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 11ஆம் இடத்துல கேது பகவானும். இதுதான் உங்களுடைய கிரக பயிற்சிகள் அமையக்கூடிய இடமாக இருக்கு. இந்த கிரக பயிற்சியில தான் உங்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்கு, இன்னைக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களே, 9ஆம் இடத்துல குரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனையை உருவாக்கி கொடுத்தாரு. அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 10ஆம் இடத்துக்கு குரு உங்களுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பதவியில உயர் பதவி எடுத்து கொடுப்பாரு, ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பாரு, பதவியில நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு, ஒரு லாபத்தை கொடுப்பாரு. தன வரவுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாராளமான மனப்பான்மை இருக்கும் அப்படிங்கிறதுதான். இருந்தாலும் 10ல குரு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பதவி பறி போகும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க எதிர்த்துக்க வேண்டாம். ஒரு பதவி கிடைக்குது, ஒரு வேலை போகுது அப்படின்னா அடுத்த வேலை நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு, பதவி அதிகமான, அதாவது சம்பளம் அதிகமான இருக்கக்கூடிய வேலை, புதிய வேலை, ஒரு புதிய வாய்ப்பு இதெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில சின்ன சின்ன இடர்பாடுகளையும் பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பான இடம். அதனால ஒரு புதிய வாய்ப்புகளை கொடுப்பாரு, புதிய புதிய திருப்பங்களை கொடுப்பாரு. அப்ப நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியவராக இருப்பாரு அப்படிங்கிறதுதான். 5ல ராகு, வீடு கட்டிட்டு இருக்கீங்க, வீடு கட்டாம பாதியில நிக்கிறீங்க, இல்ல பூர்வீக இடத்துலயே நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிக அற்புதமான வருடமாக இருக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், உங்களுடைய கடன் உதவிகளும் அதிகமாக இருக்கும், கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ 5ஆம் இடம்னா பூர்வீகத்திலே நீங்க வீடு கூட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குழந்தைகள் மூலமாக ஆதரவு கிடைக்கும், குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சிந்தனை, ஒரு செல்வ வளம், இது எல்லாமே கண்டிப்பாக அவங்க மூலமாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஒரு ஊருக்கு போறது, ஒரு சுற்றுலா போறது, ஒரு ட்ரிப்பு போறது, அல்லது ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டுகள் மூலமாக ஒரு சினிமா தியேட்டருக்கு, மாலுக்கு போறது, இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். உங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சினிமா தியேட்டர்ல உங்க பொழுதுபோக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள், கொஞ்சம் கவலைகள்லாம் ஒரு பாரம் இறங்குன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு எப்பப்ப சோர்வு ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் நீங்க வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை நீங்க கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிறது. குழந்தைகளோட அதிகமாக இருப்பீங்க, அவங்களோட பொழுத கழிப்பீங்க அப்படிங்கிறது தான். ஃபேமிலியா வந்து ஒரு டூர் போகலாம், சுற்றுலா பயணம் போகலாம். சரிங்களா? புதிய வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு வந்து ஒரு இடமாற்றம், எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர், ஒரு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தனவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமான தனவரவு தான். 11ல கேது உங்களுக்கு ஆன்மீக பயணத்தை கொடுப்பாரு. கண்டிப்பா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பாரு. தொழில் மூலமாக நீங்க போகக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பாரு. ஒரு அறிவு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவராக இந்த கேது பகவான் அமைகிறார். உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும். இந்த சம்மர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட், அதாவது ஹீட்டான உடல் வந்து சூடாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வந்து கடல் நீர்நிலைகள்ல வந்து நீங்க வந்து குளிக்கணும், நீர்நிலைகளை சாசனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீர்நிலையில இருக்கிற கோயில்களுக்கும் நீங்க அடிக்கடி போகலாம். துலாம் ராசி அப்படிங்கும்போது சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஸ்ரீ சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யும் போது தொழில்ல வேலையில இருக்கக்கூடிய எதிரிகள்லாம் அப்படியே போயிருவாங்க, எதிரிகள்லாம் விலகி போயிருவாங்க, தடைகள்லாம் நீங்கிரும் அப்படிங்கிறது தான். மேலும் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம், இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. யோக நரசிம்மரை நாமக்கல் இருக்கிற யோக நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமையில லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. யோக நரசிம்மரை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யுங்க. ஒரு பானக்கம் செஞ்சு எல்லாத்துக்குமே வந்து தானமா கொடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி
அது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், முருகப்பெருமானோட நட்சத்திரம். திருச்செந்தூர் முருகனை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. திருப்பரங்குன்றம், அதாவது கல்யாணமாக அந்த முருகன் திருக்கல்யாணம்லாம் வரும் இல்லையா, அப்ப வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. திருமணமாதவர்களுக்கு இந்த வருடம் திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். குழந்தை பாக்கியத்துக்கு இயங்குறவங்களும் விசாக நட்சத்திரத்தன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த துலாம் ராசிக்கு இந்த பராபவ வருடம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். நல்ல ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும். அப்ப அதை பயன்படுத்தி மேன்மேலும் நீங்க வளர்ச்சி செய்ய பெண் தெய்வ வழிபாடை எடுத்துக்குங்க. குலதெய்வ வழிபாடும் செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதான். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.